இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். சிலுவை மரத்தில் தொங்கி மரித்தாரே, திரு ரத்தம் ரத்தம் திருவிழாவில் வடியது பாரே, வலிய பரிசத்தால் கொண்டாரே, வான மகிமை உனக்கிவாரே, நீயுனக்கு சொந்தமல்லவே. ஆண்டவர் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 20 நான் வாசிக்கிறேன். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் நமக்கு சொந்தமல்ல. வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள். நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி, ஆத்மாலாம் ஆண்டவருக்கு சொந்தமாம். மீட்கப்பட்டவர்களாக நாம் இருந்தாலும் கூட நாம் இயேசுவுக்கு சொந்தம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அநேக நேரம் நாம் மறந்து விடுகிறோம். என்னுடைய இஷ்டம், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நம்முடைய வாழ்க்கையை நம்ம நினைத்தபடி எல்லாம் பாதைகளை தெரிந்து கொண்டு போகிறோம். பாதிப்பு வரும்பொழுதுதான் உணர்கிறோம், இல்லை, ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இடத்தில் கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம் சொன்னால் ஆண்டவர் நம்முடைய எஜமான். நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லது அவருடைய காரியங்களை செய்யக்கூடியவர்களாக தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். பக்தன் அழகாக பழைய காலத்திலே பாடி வைத்திருக்கிற பாடல் கூட, நீ உனக்கு சொந்தம் கிடையாதுப்பா, எனக்குத்தான் சொந்தம் என்று இந்த அர்த்தத்தை உணர்கிற பாடலை எழுதி வைத்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அதுதானே உண்மை. இன்னைக்கு நாம என்றைக்காவது யோசித்திருக்கிறோமே? நாம் சொல்லலாம், ஆண்டவர் நம்மளை உருவாக்கினார், அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறோமே, அப்ப எப்படி மீண்டுமாய் கிரயத்திற்கு கொல்லப்பட்ட விலை கொடுத்து வாங்கினார் என்று சொல்லி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆண்டவர் தான் உருவாக்கினார். ஆனால் எப்பொழுது பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாமை வந்ததோ, பாவம் செய்தமோ, அன்றைக்கே நாம் ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விட்டோம். அன்றைக்கே ஒரு பெரிய ஒரு இடைவெளி ஆண்டவருக்கும் நமக்கும் உண்டாகிவிட்டது. மீண்டுமாய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், மீண்டுமா அந்த மனுக்குலத்தை, மகிமையிழந்த மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று சொன்னால், அதற்கு செய்ய வேண்டிய காரியம், விலை கொடுக்க வேண்டிய, விலைக்கரையும் செலுத்த வேண்டிய ஒன்று ஏற்படுத்தப்பட்டு விட்டது. பணத்தினாலோ பொன்னினாலோ பொருட்களினாலும் இந்த மனுக்குலத்தை திருப்பி மீட்க முடியாது. ஒரே ஒரு வழிதான் இருந்தது, தேவகுமாரனாகிய இயேசுவின் மூலமாகத்தான். அதனால்தான் தன்னையே பலியாய் கிரயமாக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அருமையான மனிதன் தன்னுடைய மகனுக்கு ஒரு அழகான போட் செய்து கொடுத்தாலாம். கதை உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அருமையான போட் செய்து கொடுத்து அவன் சிறு பையன் இந்த மழை காலத்துல அந்த தண்ணீர்ல அந்த படகை அழகாக விளையாடி கொண்டிருப்பான். விளையாடி கொண்டிருப்ப மழை அதிகமாய் போய் தண்ணீர் கொஞ்சம் வேகமா அந்த படகு அடித்து செல்லப்பட்டு விட்டது. ஓடி போய் பார்த்தான், அவனால் பிடிக்க முடியவில்லை. தேடி பார்த்தான், கைகளிலும் கிடைக்கவில்லை. நாட்கள் போயிட்டு அவனுக்கு ஒரே துக்கம். அப்பா ஆசையா செஞ்சு கொடுத்தாங்களே, நல்லா அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆனா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அப்படியே போயிட்டு வரும்போது, தகப்பனோட வரும்போது, அந்த பகுதியில ஒரு டவுன் மாதிரி இருக்கிற இடத்துக்கு போகும்போது ஒரு கடையில ஏராளமான சின்ன சின்ன போட்டுகள் இருக்கின்றது, பிள்ளைகளுக்கு விளையாடுவதற்காக தண்ணீரில் விட்டு. அங்க வரும் பொழுது டேடிட்ட கேட்கறான், ஒரு போட் எனக்கு பார்க்கலாமான்னு போகும்போது பார்த்தா இவன் விளையாண்டிட அதே போட் அங்க இருக்குது. அதை சரி பண்ணி அழகா பெயிண்ட் பண்ணி நீட்டா பாக்குறதுக்கு அழகா இருக்குது. இவன் கண்டுபிடிச்சிட்டான், இது என்னுடைய படகு தான்ட்டு ஓடி போய் எடுக்கிறான். அந்த கடைக்காரன, தம்பி அது அங்க வைப்பா அப்படிங்கிறாரு. இல்ல இது என்னுடையது, எனக்கு தான் சொந்தங்கும் போது, அதெல்லாம் இல்லப்பான்னு சொல்லி வாங்கி வைக்கும் போது அவங்க அப்பாட்ட சொல்றான், டேடி நீங்க பண்ணி கொடுத்த படகு, டேடி நீங்க பண்ணி கொடுத்தது உங்க தரமனுக்கு அங்க வச்சிருக்கிறாங்க, நம்ம படகு எப்படி வைக்கலாம்னு சொல்லும் போது தகப்படுத்தினா, மகனே கொஞ்சம் அமைதியாயிருன்னு சொல்லிட்டு, நாம் பண்ணி கொடுத்தது ஆனாலும் நம்முடைய கையை விட்டு அது போயிட்டு அது நமக்கு சொந்தம் இல்லாமல் போனதுனால இன்னைக்கு இப்ப அவர்கிட்ட இருக்குது, அவருக்கு சொந்தம், அதை சும்மா இப்படி கொடுப்பாரு அப்படின்னு. அப்ப என்ன டேடி பண்ணது, எனக்கு அது வேணும். உடனே அந்த கடை ஓனரிடம் இந்த பையனுடைய அப்பா பேசுகிறார், என்ன செய்வது, எனக்கு வேணும், அதனுடைய விலை என்ன, குறிப்பிட்ட ஒரு விலை பணம் கொடுத்தால் நான் கொடுத்து விடுகிறேன். உடனே தகப்பன் அந்த பணத்தை கொடுத்து அந்த படகை வாங்கி பையன் கையில கொடுத்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமான சொல்லுகிறார், 2 விதத்திலே இந்த படகு உனக்கு சொந்தம். ஒன்று, இதை நான் உருவாக்கினேன், ஆனால் அது காணாமல் தொலைந்து போனது, திரும்பவும் கண்டுபிடித்து அதற்கான பணத்தை நான் கொடுத்திருக்கிறேன், அதனால் இப்பொழுது உனக்கு சொந்தமாகிவிட்டது, எடுத்து சந்தோஷமா போன்று. இதே போலதான் தேவன் நம்மை உருவாக்கினார். அவருக்கு சொந்தமாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது தோட்டத்தை விட்டு வெளியே போக விட்ட சூழ்நிலை, தேவனுடைய சமூகத்தை விட்டு புறக்கணிக்கப்படுகிற, தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை, மீண்டுமாய் தன்னுடையவர்களாய் மாற்றுவதற்கு தேவன் கிரயத்தை கொடுத்துதான், ரத்தத்தை சிந்தித்தான் திருப்பி தன்னுடைய மாற்றியிருக்கிறார்.
ஆனால் இன்று இங்கு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அல்ல, ஒவ்வொரு ஜனங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார், ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அதனாலே எல்லோருமே ஆண்டவருக்கு தான் சொந்தம். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் மீட்கப்படும்படியாய் கிரயத்தை செலுத்தியிருக்கிறார், அவருக்கு சொந்தம். அதை உணர்ந்தவர்களாய் நமக்கு யாருமே இல்ல, நான் அனாதை இருக்கிறேன்னு சொல்லாதங்க. ரத்தத்தையே சிந்தி இயேசு மீட்டு இருக்கிறார். உரிமையோடு கேட்கலாம், ஆண்டவரே நீங்க என்ன மீட்டு எடுத்திருக்கிறீங்களா? ரத்தத்தை எனக்காகத்தானே சிந்திருக்கிறீங்க, என் குடும்பத்துக்காக சிந்திருக்கிறீங்க. யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது இன்னும் வாழ்க்கை மாறாமல் இருந்தால் அந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம். அவர்களுக்காக நீ கல்வாரிசில ரத்தத்தை சிந்திருக்கிறீங்களா? அவர்களும் உமக்குத்தானே சொந்தம். சமுதாயம் வேண்டுமானால் புறக்கணிக்கலாம், குடும்பம் வேண்டுமானால் தள்ளிவிடலாம், குடும்பம் வேண்டுமானால் ஆகாதவன் என்று சொல்லலாம், யூஸ்லெஸ் சொல்லலாம். இயேசு எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டிருக்கிறாரு. எல்லோரும் அவருக்கு சொந்தமா இருக்கிறபடினாலே எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்ற அவரால் முடியும், உயிர்ப்பிக்க அவரால் முடியும், நன்மையை கொடுக்க அவரால் முடியும். மனு குலத்திற்காக தான் தன்னை பலியாய் கொடுத்தாரே ஒழிய விழுந்து போன தூதர்களுக்காகவோ உலகத்தின் மற்ற காரியங்களுக்கோ இல்லை. வானம் பூமி அது அவரோட இல்லைனாலும் அதற்காக அவர் வருத்தப்படல. உன்னை இழந்து நான் வாடினேன்னு சொல்லுகிறாரு. அதனால இந்த நாட்களை கொஞ்சத்தை யோசித்து பார்த்து அவருடைய கருத்துல நம்ம முழுவதுமா தாழ்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே எங்களுக்காக சிந்தின கிரயத்திற்காக நன்றி, நாங்களும் எங்களை கொடுக்கிறோம், நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை தொடர்ந்து நடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் சமூகத்துல வந்திருக்கிறோம். அப்பா, எங்களுக்காக விலைக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்கிறீங்கப்பா. அவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க. அநேக நேரம் நாங்கள் இதை நினைப்பதே கிடையாது. நாங்களே நொந்து கொள்கிறோம். நாங்கள் என்ன யூஸ், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு யார் இருக்கிறா, விலைக்கரையும் கொடுத்த இயேசு இருக்கிறாருங்கிறது அந்த ஒரு சிந்தை இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் எப்பொழுதும் வரட்டும் அப்பா. நாங்கள் அனாதை அல்ல, அனாதி தேவன் இருக்கிறார். எங்களுக்கு ரத்தத்தை சிந்தி மீட்ட இயேசு இருக்கிறாரு. ரத்தத்தையே ஜீவனை கொடுத்தவர் எங்களுக்கு வேண்டிய இந்த பூமிக்குரிய காரியங்களை செய்ய மாட்டாரா? நன்மைகளை செய்ய மாட்டாரா? அற்புதங்களை செய்ய மாட்டாரா? செய்வதற்காக ஸ்தோத்திரம். அந்த நாள் முழுவதும் நடத்துங்க. துதிகணமே ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். வானம் பூமி படைத்திருந்தாலும் அது இருக்குது என்று ஆண்டவர் சந்தோஷப்படவில்லையாம், குமாரனே அனுப்பி மீட்டாராம். இதுதான் முக்கியமான ஒன்று. அதே போல நம்ம மீட்ட இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.